ட்ரீம் கேர்ள் அப்படின்னு எதனா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. எப்படி இருந்தாலும் ஓகே. லவர் இருந்தா போதும். லவர் இருந்தா போதும். உங்களுக்கு எந்த மாதிரியான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? குடும்ப பொண்ணு மாதிரி. குடும்ப பொண்ணு. குடும்ப பொண்ணு யாரு ப்ரோ? ஓடிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசுங்க மாப்ள. உங்களுக்கு நம்ம கிட்ஸை வந்துட்டு வீட்டுல படி சொல்றோம். ஒரு சின்ன சேஞ்சுக்கு ஒரு 3 திருக்குறள் மட்டும் சொல்லுங்க. பெரிய சண்டை வரும் இல்லையா, பயங்கரமான சண்டை. ஒரு வார்த்தை நான் அந்த ஆள்கிட்ட சொன்னா டக்குன்னு சால்வ் ஆயிடும் அப்படின்னா அது என்ன வார்த்தை சொல்லுங்க? அது பப்ளிக்ல சொல்ல முடியாது. மூணு ரீசன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 ரீசன். இந்த 3 ரீசன் இருந்தா ஹாப்பியா இருப்போம். அதான் அட்லாஸ்ட் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு பர்பஸ் வேணும். பர்பஸ் இருந்தா ஹாப்பியா இருக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பர்பஸ் இருந்தா புரியல. பர்பஸ் இந்த சென்ஸ் என்ன? இல்ல இப்ப அதாவது ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும். 2 இல்ல அதுதான் சொல்றேன், பர்பஸ் வேணும். அதாவது இப்போ ஃபேமிலி ஹாப்பியா இருக்காங்கன்றது அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது ஒரு பர்பஸ். பசங்க படிக்கணும்னா அது ஒரு பர்பஸ். நம்ம கிட்ட இருக்க பர்பஸ் தான் நம்மள டிரைவ் பண்ணணும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. 2 தான் சொல்லிருக்கீங்க. என்ன ஒண்ணு ஜென்ரலா இல்லாம ஓகே வேற ஏதாவது? அதாவது அது வந்து முக்கியமா இருக்கணும் லைஃபுக்கு. மெயினா பர்பஸ். சரி ஓகே, நம்ம ஒரு சின்ன செக்மெண்ட் என்ன சொல்லுங்க. என்ன அப்படின்னா என்னடா காக்கா ஆயிருந்துச்சு. உங்களுக்கும் வைஃப் ஏதோ சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே. சண்டைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சாரி சொல்றவங்க யாரு? மேக்ஸிமம் நானா தான் இருப்பேன். சமாதானமானா கொஞ்சம்லாம் சொல்ல மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு அடிச்சு அப்படி ஒரு விளையாட்டு தானமா அப்படி. உங்க வாழ்க்கையில ஒரு பாய் பெஸ்டி, அதாவது மாமா குட்டி, ஆமா அப்படி யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்களா? அட்வைஸ் பண்ணணும்னா நீங்க நான்லாம் ஓப்பனா திட்டிடுவேன் சொல்லிட்டேனா? ஓப்பனா திட்டிடுவேனா? கொஞ்சம் கெட்ட வார்த்தை வேற பேசும். புளியங்க பாய்ஸ் தான் யாரு ப்ரோ? யாருன்னா ஜட்டி தெரியற மாதிரி பேண்ட இறக்கி போடுறது, முடிய கலரிங் பண்றது, ஃபுல்லா எல்லாம் வில்லேஜ் சைட்ல இருந்து வரதுனால இப்போ ட்ரெண்ட் ஆயிடுது. இப்ப இவங்கள பார்த்து நாங்க கத்துக்கிறாங்க நிறைய பேர். வில்லேஜ்லயும் அதே மாதிரி வில்லேஜ்லயே இப்ப முடி வெட்டுறது, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் செப்பல் இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு மாதிரி ஸ்லீப்பர்ஸ் மாதிரி பாத்ரூம் செப்பல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தனி கலர்ல போட்டு சுத்துறாங்க. பிரகாஷ் பாய் பெஸ்டி அப்படின்றவங்கள கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாய் பெஸ்டினா யாருன்னு? கேள்வி பண்ணுகிறேன். ஆனா அவனுங்களை நான் அடிக்க மாட்டேன். செத்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுவேன். கம்மிட்டெல்லாம் இல்ல, அனுபவப்பட்டுக்கிறேன். அனுபவப்பட்டிருக்கீங்க. பாய் பெஸ்டின்ற பேர்ல அதாவது பொண்ணு கூட சேர்ந்து சுத்துறது தப்பு இல்ல. நான் பாய் பெஸ்டியா இருக்கிறான்னாங்களே அவனுக்கு நான் அடிக்க மாட்டேன். செத்துட்டான் நியூஸ் வந்துருச்சுன்னா நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். அப்படி உங்க லைஃப்ல ஒரு பாய் பெஸ்டி இருக்கிறாங்க? பாய் பெஸ்டி என் லைஃப்ல இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணு கூட வந்துட்டு அது பெரிய கதை, வேணா விட்டுருங்க. ஓகே ஓகே, அது உங்க பர்சனல். ஓகே சரி, அப்படியாப்பட்ட ஒரு பாய் பெஸ்டிக்கு நீங்க இந்த வீடியோ மூலமா ஒரு திட்டலாம் இல்ல எது வேணாலும் நீங்க சொல்லலாம். சொல்லு. இல்ல நான் யாரை பத்தியும் திட்ட முடியாது. ஏன்னா நான் ஒர்க் பண்றேன். நான் அதை திட்டினா நாளைக்கு வெளியே போனாங்க இவன் பேசினானா அப்படின்னு எனக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்க ஒரு அட்வைஸா சொல்லுங்க. அட்வைஸா சொல்றதுனாக்க எந்த ஒரு விஷயமும் இப்படி பண்றது அப்படி பண்றதை விட நேரடியா போய் பேசுறது தப்பு இல்ல. இப்போ ஒரு இதுதான் எனக்கு வேணும், இப்போ ஒரு அது தப்பு. ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுன்னா நேரடியா போய் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், ஃப்ரெண்டா பேசலாம், வரலாம். பை பெஸ்ட்ன்றது வேணாம், அவ்வளவுதான். உங்க பேரு ப்ரோ? என் பேர் வந்து ஆறுமுகம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபன் செக்மெண்ட் மாதிரி ஜாலியா கேளுங்க. மேரிடா இல்ல அன்மேரிடா? அன்மேரிட். அன்மேரிட். சிங்கிள்லாம் கமிட்டட்? சிங்கிள். ஓகே ப்ரோ, பாய் பெஸ்டின்னா யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க ப்ரோ. தெரியாது. பாய் பெஸ்டின்னா அப்படி யாரும் கேள்விப்பட்டது இல்ல? கேள்விப்பட்டோம். பாய் பெஸ்டினா யாரும் நான் சொல்றேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ பாய் பெஸ்டினா நமக்கு ஒரு லவர் இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம லவரா இருப்போம்.
அவன் ஃப்ரெண்டா இருப்பான். ஆனா வேலைக்கு போனா நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் அவன் பார்த்துக்கலாம். அப்படியே இருக்கிறது தான். நீங்க அவங்களுக்கு எதுவும் வார்னெல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஓனாலாம் பண்ண மாட்டோம். அப்படி நீங்களா யாருடா? How do I tell you? பாய் பெஸ்டினா யாருன்னு நினைக்கிறீங்க? அவனை பாகஸ் பண்ணுங்க, மொத்தமா அவனுக்கு தெரியும். சிங்கிள்ன்றீங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பம்? நம்மளுக்கு பிரேக்கப் பண்ணதே அவனால தான் ப்ரோ. எல்லாரும் தினேஷ் உதயா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினேஷ் உதயா அஃபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ.